நான் லாஸ்ட் மீட்டிங் வரல, அதுக்கு முன்னாடி மீட்டிங் கூட வந்து தேர்ட் மந்த் அப்போ புதுசாக அந்த ஒரு ஜாயின் பண்ணாருன்னு சொன்னாங்க. நான் என்னோடய வார்டில் வந்து ஒருத்தர் இறந்துட்டாரு. அது மாதிரி பெருங்கோவில் போனோம், அங்கே தண்ணி இல்லை. உடனே தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சார் கிட்ட பேசணும். சார் நீங்கள் பேசுனீங்க என்கிட்ட, நீங்கள் தான் எனக்கு வந்து ஃபோனில் சொன்னீங்க நான் புதுசாக ஜாயின் பண்ணிக்கிறேன், நான் ரெடி பண்ணிடுறேன்னு சொன்னீங்க. நாங்களும் வந்துட்டு ரெடி பண்ணுற உடனே டேங்கில் தண்ணி வருமா இல்லைன்னா நாங்களே டேங்க் தண்ணி பர்ச்சேஸ் பண்ணி 3 பாடி இருந்தது. 3 பாடியும் நான் ரெடி பண்ணி அன்பேட் ப்ராடக்ட் அங்கேயே இருக்கேன். பட் இது வரைக்கும் அங்கே வந்து புது கனெக்ஷன் எதுவும் கொடுக்கல. தண்ணியை வந்து கம்மியாக தான் வருறாங்க. அவங்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அது ஒரு பெரிய கடைசியுடைய பயணம். அது உங்களுக்கும் அதே தான், எனக்கும் அதே தான். ஏன் இன்னும் அதை ரெடி பண்ணாமல் வச்சிருக்கீங்க? இன்னைக்கு சொன்ன வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. சார் நான் புதுசாக ஒருத்தர் ஜாயின் பண்ணுறேன், போனோன்னு செஞ்சு கொடுத்தாரு சார். சார் நீங்கள் வந்து செந்தில்குமார் தேவன் பண்ணி கொடுத்தா நீங்களும் கனெக்ஷன் கொடுக்கல சார். சிவசேகா சார் நீங்கள் தான் பண்ணிட்டீங்கன்னு சொன்னீங்க. கேபிட்டல் சொல்லிட்டீங்க சார். நான் எப்படி நானே சொல்ல வந்தேன், நான் அதை மறந்துட்டேன், சாரி. இந்த காஷ்மீரில் பகல்காமில் நடந்த ஒரு இதுக்கு ஒரு 3ஆம் தேதி செட்டில், அதிமுக சார்பில் செட்டிலான கடைசியாக சொல்லுவோம், மாணவி சார்பாக சொல்லுவோம். நீங்கள் இது ஃபர்ஸ்டாகவே முடிச்சிடலான்னு தான் நான் இது பண்ண போகிறேன். கடைசியாக எல்லாரும் போயிடுவாங்க, ஏற்கனவே போயிட்டுவாங்க. பார்ட் 1 போயிட்டாங்க, பார்ட் 2 போயிட்டாங்க. நாங்கெல்லாம் பேசினா நாங்களும் வெயிட் பண்ணோம், போயிட்டாங்க. இப்பயே அது முடிச்சிடலாம். தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த பாடிகளெல்லாம் நிற்காது, போஸ்ட் தேவையில்லை. ஏன்னா அது பக்கத்துலேயே வந்து நம்ம சேலத்துலேருந்து ஒரு பைப் இருக்குது, அந்த பைப் லைனில் லிங்க் பண்ணிடலாம். இப்போ 10வது வழக்கு தான் லிங்க் பண்ணி கொடுத்து அதே மாதிரி அதே வந்து டேங்க் ரெகுலராக தண்ணி லிங்க் பண்ணிடுறோம். ரெடி பண்ணி கொடுத்துருங்க. அந்த டேங்க்கும் ஒன்று ஒரு எக்ஸ்ட்ரா டேங்க்கும் நம்ம வச்சோம், நல்லா இருக்கும். ரெண்டாவது அந்த மைனர் ரோடெல்லாம் டேமேஜ் இருக்குது, அதுக்கு ஒரு கேட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதுக்கு ஒரு கேட் யாரும் கிடைக்கல இந்த முறை யாரும். சரி, அந்த டெண்டர் சொல்ல நானே கூட யாரும் எடுத்து வச்சு சொல்லி நீங்கள் சொல்லுங்க. இந்த டெண்டர் வந்து ப்ராஃபிட் அளவு மட்டும் தான் டெண்டர் இருக்கிற மாதிரி டெண்டர் ஏன் ஃபாலோ பண்ணுறீங்க? ஒரு கடைசியாக வேலைகளுக்கு நல்ல ஒரு அதாவது அதில் என்ன ஒரு சின்ன எஸ்டிமேட் கம்மியாக வச்சுட்டாங்க, நல்லா எடுக்கல. இப்போ திருப்பி ரைட்டர் போட்டு வச்சுட்டு இப்போ நாங்கள் உள்ள ஒரு பூச்செடியோ மரமாக வளர்க்குற மாதிரி ஒரு பார்க் மாதிரி வச்சுக்கோ, நல்லா இருக்கும். மேலே அது செஞ்சு கொடுத்தா ரொம்ப நன்றியாக இருக்கும். ரெண்டாவது மேலே என்னுடைய வார்டில் வந்து இந்த மழை வந்து 5-6 நாள் ஆயிடுச்சு, இன்னும் தண்ணி தேங்கி இருக்குது. அது முன்ன வந்து ரோடாக இருந்துச்சு, அந்த தண்ணி தேங்கி இருக்குன்னா அந்த ரோடு டேமேஜ் ரொம்ப போயிட்டு அது ஒரு ரோடு வந்து ஒரு யூனிட்டாக செஞ்சு மேலே அது வந்து என்ட்ரன்ஸே இருக்கு, அது ஒன்று செஞ்சு கொடுங்க. ரெண்டாவது இந்த ரிங் ரோட்லேருந்து என்னுடைய வார்டுக்குள்ளே போகும்போது இருட்டில் வந்து ஆப்போசிட்டில் ஒரு வண்டிங்களோ உள்ளே இருந்து வண்டிங்களோ கொஞ்சம் மேடாக இருக்கு. அந்த இடத்துல லைட் இல்லை, எந்த வசதியும் இல்லை. அதுக்கு ஒரு லைட் வசதி வந்து செஞ்சு கொடுங்க. அதே போல் நாம் லாஸ்ட் மீட்டிங்லேயே சொன்னோம், நம்ம மார்ச் வாயு வந்து கம்பல்சரி வேணும். ஆம்புலன்ஸ் வந்து அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்க, அதுக்கு வந்து எந்த ஒரு சோர்ஸும் இல்லை. ஒரு மார்ச் வாயு ஒன்று வேணும் மேயர் சொன்னேன். அந்த மார்ச் வாயு என்னாச்சு? மாநாட்சி மார்ச் வாயு லாஸ்ட் டைம் மாநகராட்சி மார்ச் வாரியிட்டது வந்து நான் சென்னையிலோ கோயம்புத்தூரோ நான் பார்த்துருக்கேன். நான் சொல்கிறேன், நீங்கள் அதை செஞ்சு கொடுங்க. பட் தட் இஸ் செஞ்சு இன் ஆல் கார்பரேஷன். பட் ஐ சா தட் வெஹிக்கிள் அது கொஞ்சம் பார்த்து செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ. மேயர்களே, இந்த காவேரி ஹாஸ்பிட்டல் டோனி கூட நல்ல ஏரி போயிருக்கு. அந்த ஏரிக்கிட்ட வந்து வாக்கிங் பழக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நான் சும்மா போவேன் போனேன். அந்த வாக்கிங் பழம் வந்து கரெக்டாக என்ன பண்ணாங்கன்னா, இந்த இறந்து போன நாய்களெல்லாம் எடுத்து போயிட்டு அங்கே விசாரிக்கிறோம். டெய்லி பார்த்தீங்கன்னா 2 நாய் 3 நாய் அங்கே அதிகமாக இருக்கு. அதை கொஞ்சம் எப்படியாவது அவாய்ட் பண்ணி அந்த வாக்கிங் போகிறவங்களுக்கு ஒரு சுகாதாரமாக கொடுக்கறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் அவங்க எப்போ பார்த்தாலும் வந்து நாய்ங்க அந்த ஸ்மெல் அதிகமாக கமெண்ட் பண்ணிக்கிறாங்க. கமிஷனர்
அவர்களே இந்த காவேரி ஹாஸ்பிட்டல் டவுன்ல போனீங்கன்னா தெரியும். எந்த டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் நீங்க கேட்கணும். அது வந்து இஎல்லாம் அதிகமா இஎல்லாம் வச்சு வாக்கிங் போகிறது ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. அதனால ஏஜ் பீப்புள்ஸ் வராங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுங்க. அப்புறமா மேலே இந்த சர்ச் பார்க் சொன்னீங்க, ஃபைனான்ஸ் கம்பெனியில் இருக்குன்னு. இன்னும் எவ்வளோ நாள் அது இருக்கும் டைம்? கூடிய சீக்கிரமாக நடக்குது. ஏன்னா நான் ஒரு நாள் முன்னாடி சென்னை போயிருந்தேன். சென்னை போகும்போது நான் அதை ஃபாலோ பண்ணேன். ஃபைனான்ஸ் கம்பெனிலேருந்து வந்து அவங்க இன்வெஸ்ட் கொடுக்க இன்வெஸ்ட் கொடுத்தாலே வந்து ஒரு ஜியோ போட்டு அதை கேன்சல் பண்ணுவோம். அது நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் போராடி வாங்கிட்டு வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து கண்டிப்பாக நம்ம செஞ்சோம். ஏன்னா நம்மளுக்கு அதனால நம்ம டேக்ஸ் கலெக்ஷன் இல்லாமல் டேக்ஸ் இல்லாமல் எங்கே போனாலும் தற்கொலை வச்சுக்கிறாங்க. அவங்க வந்து கேட்டதுக்கு இந்த மாதிரி சொசைட்டி டேக்ஸும் வேலை டேக்ஸ் எல்லாம் கேட்கறதா நான் கட்டி வச்சிருக்காங்க. அது ஒரு கார்பரேஷன் கவுன்சிலராக இருக்கிறதுக்கு அது பார்த்து ஒரு இதாக இருக்கு. அது நடமாட்டத்தை எல்லாரும் எவ்வளோ குயிக்காக முடியுமோ முடிச்சுன்னா அது தற்படியாக போய் நேரம் போராடி நம்ம எடுக்க வச்சிருக்கோம். அதுக்கு நீங்கள் ஒரு மேஜராக ஹெல்ப் பண்ணி கொடுங்க. மூணாவது, இந்த குடோன்ல தான் இருந்து நெருப்புகள்லாம் அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு நம்ம கவுன்சிலர் சொன்னாங்க. அது உண்மை. அங்கங்கே இருக்கிறது வெயில் காலம். நம்ம நகராட்சியிலேயே இந்த குப்பை எடுக்கிறவங்க கொஞ்சம் பிளாஸ்டிக் பேப்பர் அவங்களுக்கு தேவையானது எடுத்துக்கிறாங்க, ஒரு செப்பரேட் பேக்ல வச்சுக்கிறாங்க. இன்னொன்று எடுத்து செப்பரேட் பேக்ல வச்சுட்டு மிச்சம் இருக்கிறத வந்துட்டு எங்கெல்லாம் அங்கே நெருப்பு வச்சுட்டு போயிடுறாங்க. அந்த நெருப்பு வச்சுட்டு போகிற ரோட்ல மெயின் ரோட்லேயே இந்த வார்டில் வந்து 2-3 இடத்துல வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் நான் ஃபோட்டோ எடுத்து காமிச்சிருக்கேன். அது வைக்காத கொடுக்கறதுக்கு ஒரு சூப்பர்வைசரை போட்டு அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி எடுத்து கொடுங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த வெயிட்டு அந்த இவ்வளோ வெயிட்டுன்னு இருக்குது. அதனால அவங்க பெரும்பாலும் உணர்ந்துட்டாங்க. ஒருவேளை அவங்க வச்சிருந்தா சொல்லுங்க, நம்ம நடவடிக்கை எடுக்கலாம். அதே மாதிரி பப்ளிக் குப்பை இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு குப்பை இருந்தால் டக்குன்னு நெருப்பு வச்சிருக்காங்க. இல்லை, அது நெருப்பு வச்சு அந்த பப்ளிக் தான் எனக்கு வந்து கார்பரேஷன்காரங்க வச்சாங்க கம்ப்ளைண்ட் பண்ண போய் அவங்களை கேட்டேன். கண்டிப்பாக அவங்களை கேட்டதுக்கு இதெல்லாம் நாங்கள் நான் வந்து சரி அதை பப்ளிக் பேசக்கூடாது அன்ட்டு வந்துட்டேன். நீங்கள் இன்னொரு வார்த்தை சொல்கிறீங்க, அது அதிகமாக இருக்கும் எடுத்து போக முடியாதுன்ட்டு 2 ட்ரிப் கூட அவங்க ஏன்னா எடுத்துட்டு போய் அவங்க வெயிட்டை எடுத்து போனால் தான் அவங்க காசு. அதனால எடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி ஏதாவது தவறு நடந்ததுன்னா நம்ம நடவடிக்கை இல்லை. அது பப்ளிக் வந்து அது ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அது ஹோட்டல் கடையெல்லாம் போய் பகை சுற்றிட்டு மேயராவில் அதை கொஞ்சம் நீங்கள் ரைட் பண்ணி கொடுங்க. 3வது மேயராவில் இந்த பட்டா கொடுக்குறீங்க 4 பேருக்கு நம்ம துணை மேயராவில் நீங்களும் சொன்னீங்க. எல்லா வார்டிலையும் கொடுக்குறீங்களா இல்லை பரம்போக்கில் இந்த பட்டாவில் இருக்கிற கொடுக்குறீங்க? கொஞ்சம் வார்டில் இருந்து பட்டா இல்லை, கொஞ்சம் வார்டில் இருந்து ரொம்ப பரம்போக்கு இருக்கு. பாரதி நகர்லையும் ரொம்ப பரம்போக்கு கடை இருக்கு. எல்லா வார்டிலையும் என்னுடைய வார்டிலையும் வந்து கொஞ்சம் பரம்போக்கு கடை இருக்கு. 45 வார்டில் கொடுக்குறாங்க. ஒரு வார்டில் அந்த மும்பை கூட்டா பெரியார் பக்கத்து வார்டில் பெரியார் நகர் அது நீர்நிலைகள் இல்லாத எல்லா இடமும் கொடுக்குறாங்க. அது நீங்கள் போய்ட்டு அந்த ஆஃபீஸர் யாரா வந்தால் அது உண்மையாகவே வந்து அவங்க குடியிருக்கிறாங்களா இல்லை வேற இடத்துல வந்து குடியிருக்கிறவங்க வந்து பட்டா கொடுக்குறாங்க எங்களுக்கு தெரியல. இபியில் வந்து அவங்க பேர் வருது, டேக்ஸ் ரெசிப்ட் போட்டுருக்காங்க முன்னாடி அதில் பேர் வருது. அதெல்லாம் பார்த்து கொடுக்குறாங்க. ஒருத்தரே கொடுக்குறாங்களா இல்லை வாடகை கொடுக்குறாங்களா இல்லை ஒருத்தர் 4-5 வீடு இருக்காங்க பார்த்து தான் கொடுக்குறாங்க. அது எங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா வரும்போது நாங்கள் கூட எல்லாம் செக் பண்ணுவோம். இன்னும் எங்களுக்கு அந்த ஓட்டர் லிஸ்ட் ஒரு பார்த்தா நாங்களும் செக் பண்ணுவோம். எப்படின்னா அதை அவங்க சர்வேல பண்ணியிருக்காங்க. எது கொடுக்கலாம் அப்படின்னு சர்வே பண்ணிருக்காங்க. அதில் வந்து அந்த கொடுக்கறது வந்து எது தகுதி இருக்குது தகுதி இருந்து அவங்க ரெவன்யூ தான் பார்த்துருக்காங்க. எங்களுக்கு நம்ம எதுவும் பார்க்கல. நமக்கு சரி, எங்களுக்கு கொஞ்சம் சார் நாங்களும் இருக்காங்க இல்லையா வேற நான் பார்க்க முடியாது. 3வது அந்த ஸ்லம்போர்டு வந்துட்டு எங்களுக்கு வாடகை வழி பிரைவேட் ஓட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலியாக இருக்கும். அதை ஏன் நீங்கள் இன்னும் ஃபீல் பண்ணாமல் வச்சுருக்கீங்க? ஏன் இவங்க மட்டும் பட்டா கொடுக்குறீங்க? அந்த பட்டா கொடுத்து வீடு கட்டாத மக்களுக்கு அந்த ஸ்லம்போர்டில் நீங்கள் கொடுக்கலாம் இல்லையா? அந்த ஸ்லம்போர்டு வந்து வாடகை கொடுக்குறாங்க. மேயர் வாடகை கொடுத்துருக்குறாங்க. எங்கள் மக்களும் கொஞ்சம் பேர் அதில் வந்து வாடகை இருக்கிறாங்க. ஓனருக்கு வந்துட்டு பட்டாவும் கொடுக்குறோம், அதையும் கொடுக்குறோம். அது நீங்கள் வந்து அது என்ன வெரிஃபை பண்ணி அதாவது வந்து ஸ்லம்போர்டு வீடு கொடுத்த லிஸ்ட்டு தனியாக இருக்குது. அந்த பட்டியலில் இருக்கிறவங்க 100% பட்டாயம் கொடுக்குறாங்க. அந்த லிஸ்ட் இருந்தாலும் வந்து வாடகை கொடுத்துருக்குறாங்க. அவங்களே வந்துட்டு மறுபடியும் எங்களுடைய வார்டிலையும் இருக்கிறாங்க. அது 2 இடத்துல கொடுத்தா அப்போ அந்த இல்லாதவங்கள்ட்ட போய் சேராது. கண்டிப்பாக செக் பண்ண சொல்லுங்கள். அது கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் கிளியராக செக் பண்ணுங்க. அது மாதிரி வார்டு வரும்போது எங்களுக்கு கவுன்சிலர்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சிச்சுன்னா நாங்களும் போய் பக்கத்தில் நின்று அவங்க இருக்காங்களா இல்லையான்றது நாங்கள்
தெரிஞ்சுக்கிறோம் வேற வழியா. அதே போல் இந்த பாதாள சாக்கடை நீங்க ரோடு கொடுத்து இன்னும் எங்களுக்கு 3 மாசம் ஆகுதா, அதுக்குள்ள அதை தோண்டிட்டாங்க. அந்த இடத்துல தோன்றாங்கன்னு தெரிஞ்சா எதுக்கு எங்களுக்கு ரோடு கொடுத்தோம்? நாங்கள் ரோடு அதாவது பேச்சர் தான் சொல்றது. பேச்சருக்கு வந்து அப்போ வந்து எல்லா கவுன்சிலர்ஸும் நீங்கள் பாதாள சாக்கடை எப்போ வருதோ வந்து லேட் ஆகும். அதனால நானும் உடனே பேச்சருக்காக போட்டு தரணும் கேட்டதெல்லாம் கொடுக்குறது. பேச்சர் நாங்களும் இன்னைக்கும் வந்து என்னோட வார்டு வந்து பாதாள சாக்கடை எங்கெங்க வருது அது முடியறதுனால தான் வந்து நீங்க ரோடு வந்து கொடுத்தோம் இருங்க மேடம் எல்லாம் சொல்லி நிற்க வச்சிருக்கோம். பட் இருந்தாலும் ஒரு இடத்துல வந்து நீங்க ரோடு கொடுத்தீங்க, அதுக்கு நாங்க நன்றியும் சொன்னோம். இப்போ அதுக்கு நீங்க ரோடை தோண்டி இது போடுறதுக்கு வந்து நாங்கள் போராட்டம் செய்கிற நிலைமை ஆயிடுச்சு. ரெண்டு பக்கமும் அது வேஸ்ட் தானே. அது இல்லாமல் அவங்க போட்டுக்கிற பைப் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பைப்பாக இருக்கு. பாதாள சாக்கடை வந்து மறுபடியும் தோன்ற சாக்கடை இல்லை. அந்த பைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து வீடுகளோட எண்ணிக்கை ஒரு மினிமம் ஒரு பைப் வச்சுருக்காங்க, மேக்ஸிமம் ஒரு பைப் வச்சுருக்காங்க. என்னோட மெயின் ரோட்லேயே அந்த எல்லா பைப்பும் வந்து ஈக்குவலாக இருக்குது. மெயின் ரோட்ல அதே பைப் தான் இருக்கு. இல்லை நீங்கள் அது வந்து என்ன அது யார் இன்ஸ்பெக்ஷன் வராங்களோ பார்த்து சொல்லுங்க. அதே மாதிரி அந்த டிகிங் பண்ணி வந்து பக்கத்தில் இருக்கிற கேபிள் எல்லாம் சேர்த்து டிகிங் பண்ணிருக்காங்க. ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனேஜும் சேர்த்து இது ஃபவுண்டேஷன் சேர்த்து இழுத்துட்டுருக்காங்க. அதுக்கு அவங்க கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணி வந்து செஞ்சு கொடுத்து நல்லா இருக்கும். அந்த பைப்பும் கொஞ்சம் நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுங்க மேயர் அவர்களே. அதே போல் மேயர் அவர்களே, இந்த பொருள் வந்து 147 வச்சிருக்கிறீங்க, 147 அடிஷனலா 10 கொடுத்துக்கிறீங்க, 157 ஆச்சு. இந்த 157க்கும் நீங்க பொருள் கொடுக்கறது ஒரு 100-75 வச்சு ஒரே 2 மாசத்துக்கு வந்து ஒரு நாள் வேற மீட்டிங் வைக்கிறீங்க. இதுக்கு இவ்வளவு டைம் எடுத்துட்டு இவ்வளவு போராட்டம் பண்ணி இவ்வளவு பண்றதுக்கு நீங்க ஏன் வந்து 100 பிரிச்சு வைக்கிறீங்க? சம்பந்தம் அதாவது பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் பொருள் வந்து நான் மீட்டிங் வைக்கிறேன். அதாவது கடந்த மாசம் பாருங்க நம்ம இந்த டைம்ல கொடுத்தாங்க. ஒரு மாசத்துக்கு எவ்வளவு அதெல்லாம் நீங்க மீட்டிங் வச்சு வேண்டாம் தானே மேல 2 மாசத்துக்கு வச்சுட்டு அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பிரச்சனை பேசுறதுக்கு இட் வில் டேக் 1 hour 2 hours 1.5 hour. கொஞ்சம் பேர் பேசுறதுக்கு வாய்ப்பே கிடைக்கிறது இல்லை. ஆனா ஒரு கவுன்சிலர் சொன்னாங்க இவங்க லேட்டா பேசுறாங்க, பிபி சுகர்லாம் ஏறிடுச்சு. சுகரை யாரும் திட்ட முடியாது, பிபி வரணும் நீங்க ரிசல்ட் பண்ணி தான் ஆகணும்னு நான் சொல்லிட்டேன். அந்த மாதிரி வந்து அந்த டைம் காலத்துல வந்து நீங்க இது அது கொஞ்சம் மாற்றி கொடுக்க முடியாது. ஏன் மந்த்லி ஒரு மீட்டிங் இவ்வளவு பொருள் வைக்கிறது நீங்க சொல்லுங்க, கவுன்சிலர் சொல்லுங்க, நீங்க அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுங்க. நீங்க மாசத்துக்கு ஒரு நாள் மீட்டிங் வைக்கணும், எங்க இதுக்குள்ள 15 கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. ஏன் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க இல்லைங்களா, அது கேளுங்க. அதே மாதிரி ஒரு டிஸ்பிளே வைக்கிறதுக்கு நம்ம கவுன்சிலர் வந்து சொன்னாரு நம்ம என்னென்ன சாதனை செஞ்சுக்கிறாங்க. கார்பரேஷனுக்கு வர்ற ஆளுங்க வந்து கம்மி தான். இதே உழவர் சந்தைக்கிட்டயோ இல்லை காந்தி சந்தைக்கிட்டயோ டிராஃபிக் ஜாமும் காந்தி சந்தை நின்று பார்க்க முடியாது. ஆனால் உழவர் சந்தைக்கிட்ட ரொம்ப நேரம் நிற்க பார்க்கலாம். ரயில்வே ஸ்டேஷன்லேயோ பஸ் ஸ்டாண்ட்லேயோ வாங்கினா கூட அந்த சாதனையை வந்து நம்ம பார்க்க முடியாதா கமிஷன் அவங்களே? ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பேசஞ்சர்ஸ் உட்காந்துருப்பாங்க, பஸ் ஸ்டாண்ட்லயும் பேசஞ்சர்ஸ் உட்காந்துருப்பாங்க, உழவர் சந்தைக்கு இருக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த டிஸ்பிளே போய் நம்ம சாதனையை வச்சா அது கொஞ்சம் நல்ல ஒரு இதுதான். இந்த ஸ்வச் பாரத்னால தான் நீங்க வந்து ரொம்ப மக்கள் வந்து இந்த அசோசியேஷன் என்னுடைய வார்டு அசோசியேஷன் எப்போ பார்த்தாலும் அந்த பிரச்சனை தான் கேட்கறாங்க. அதுதான் இன்னைக்கு வருன்றது ஸ்ட்ராங்கா சொன்னா கேட்கக்கூடிய நன்றி மேயர். அதே மாதிரி இப்ப இந்த எம்ஜிஆர் மார்க்கெட் எவ்வளவு கடைகள் நம்ம கட்டியிருக்கிறோம், எவ்வளவு வந்து டெண்டர் விட்டுக்கிறோம், எவ்வளவு பேலன்ஸ் 156 கடை கட்டியிருக்கோம் எம்ஜிஆர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். அதில் வந்து 33 கடை வந்து டெண்டர் எடுத்தாங்க. அந்த 33 கடைகளை வந்து பார்த்தீங்கன்னா 29 கடை கன்ஃபார்ம் ஆகுது. திரும்பி ரீடெண்டர் போடுறோம். ரீடெண்டர் வந்து நேற்று இருந்து 29 ரீடெண்டர் அனைவருக்கும் ஆனால் 29 கடைக்கு மேலே 40 கடை மேலே வந்து அவங்க ரன்னிங். அப்போ மீதி இருக்கிற கடைகள்லாம் அதெல்லாம் கண்டிஷன் நம்ம எதுக்காக இல்லை நீர் டெண்டர் கொடுத்துட்டோ கொடுத்துக்காது எப்படி ஓப்பன் ஆகிட்டு ஆப்ரேட் ஆகும். ஓப்பன் ஏதாவது நீங்கள் நினைக்கலாம் இப்போ போய் பார்க்கலாம். சார் நம்ம டெண்டர் ஃபைனலைஸ் பண்ணி
சரி வாங்க சார், இப்போ மீட்டிங் மட்டும்தானே சொல்லுவோம். அங்கே இருக்கிற கடைகள் ஓப்பன் மீட்டிங் மட்டும் போவோம். அது மட்டும் ஏன் வந்து விட்டு வச்சிருக்கீங்க சார்? அது டேக்ஸ் கட்டலாம் ப்ரொவைட் பண்ணுறீங்களா இன்ஜினியரிங் செக்ஷன், கான்ட்ராக்ட் செக்ஷன் வந்து இன்வெஸ்ட் சொல்லி சார்? அது நீங்க இருப்பாங்க சார், அது நான் உங்களுக்கு கேட்கல. ஏன் வேலை கடைகளை ஓப்பன் பண்ண விட்டுருக்கீங்க சார்? அது யாருன்னா வந்து தனியாக வாடகை கொடுக்குறாங்க உங்களுக்கு? வாங்க சார், வந்து போய் பார்ப்போம். எனக்கு இந்த நீங்க ஐ டோன்ட் வாண்ட் எனி ஆன்சர், நீங்க நேரா போய் பார்ப்போம். அப்பதான் உங்களுக்கு புரியும் சார் அது இம்ப்ரூவ்மென்ட் சார். சார் நான் சொல்றது மார்க்கெட் இப்போ புதுசா கட்டிக்கிறோம், அதுக்குள்ள ஷட்டர்களை அட்வான்ஸ் தான் வச்சிருக்கீங்களா சார்? இப்போ 39 கடையும் நம்ம பார்ப்போம். கொஞ்சம் ஓப்பன் பண்ணுற கடைகளும் உங்களை வச்சுட்டு கேட்குறேன் சார். உங்கள் ஆஃபீஸர் போய் பார்த்துட்டு என்கரேஜ்மெண்ட் நம்ம கேட்க போகிறோம். சந்தேகம் வந்துச்சு. அதே போல் அப்படியே இந்த பட்டாளத்துக்கு மட்டும் தயவு செஞ்சு அவங்கெல்லாம் வந்து எங்களை கம்பல்சரி கொஞ்சம் கூப்பிட சொல்லுங்க. கூப்பிட்டுட்டு நாங்கள் போய் அதை பார்த்தா நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த வார்டில் வந்து புதுசாக இந்திக்காரங்களாம் இருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து என்னுடைய வார்டில் வந்து டென்ட் போட்டு இருந்தாங்க. டென்ட் போட்டவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பேர் அங்கே இருக்காங்க. they are migrated peoples, they are not permanent, they are not staying there. அவங்க வந்து திஃப்டெல்லாம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கும் நம்ம வந்து பட்டா கொடுத்துட்டோம்னா பின்னாடி வந்து பெரிய பாதிப்பு வரும். அதுக்கு நீங்கள் தயவு செஞ்சு எங்கள் ஆளுங்க யாரும் அவங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்கள், நாங்கள் போய் பார்ப்போம். நன்றி.